வணக்கம். எல்டி தாஸ், அகில இந்திய யாதவ மகாசபை மாணவரணி மாநில தலைவர். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்துல சுமார் ஒரு 5000 யாதவ குடும்பங்களுக்கு திருச்செந்தூர் தாலுகால இருக்கக்கூடிய குதிரைமொழி கிராமத்துல கற்கோயிலையனார் கோயில் குலதெய்வம். அந்த குலதெய்வம்னா அந்த கோயிலுக்கு பரிவார தேவதைகளுக்கு பூரா பணிவிடைகள் பூஜைகள் செஞ்சு வர்றது யாதவ பற்றைக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டும்தான். அந்த குடும்பங்கள் ஒரு 5000 குடும்பங்கள் இருக்கு. அவங்க கார்த்திகை மாத பிறப்பு, கார்த்திகை 28, 29, 30, மார்கழி 1ஆம் தேதி, அதே போல மார்கழி 7ஆம் தேதி, கல்லர் வெற்றில இருந்து 8ஆம் தேதி, 8வது நாள் மற்றும் பங்குனி உத்திரம், இந்த தினங்கள்ல வழக்கமா கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகளை தவிர்த்து யாதவ பற்றக்காரர்கள் தான் கோயில்ல பூஜை பண்ணுவாங்க. இது ஆண்டாண்டு காலமா கோயில் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பூஜையை தடுக்கிற விதமா இந்த கடந்த நவம்பர் 16ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம ஈஓ காந்திமதி மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் பாலசுப்ரமணியன், இந்த இருவர் தலைமையிலான ஒரு ரவுடி கும்பல் யாதவ பற்றைக்காரர்களை அவமானப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அது சம்பந்தமா நாங்க 18ஆம் தேதி கலெக்டரை பார்த்து மனு கொடுத்திருக்கோம். 19ஆம் தேதி ஆர்டிஓ மற்றும் தாசில்தார் அலுவலகத்துல மனு கொடுத்திருக்கோம். இப்ப ரீசெண்டா சாட்டர்டே கடந்த சனிக்கிழமை எஸ்பியை பார்த்து மனு கொடுத்திருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அரசாங்க தரப்புல இருந்து இல்ல. எங்களுக்கு வர்ற கார்த்திகை 30 டிசம்பர் 16ஆம் தேதி கல்லர் வெட்டு திருவிழா சுமூகமா அமைதியான முறையில எப்படி ஆண்டாண்டு காலமா நாங்க நடத்தணுமோ அதே போல அமைதியான முறையில நடத்தி கொடுக்கணுங்கிறதுனால இன்னைக்கு ஜனநாயகத்தோட 4வது தூணான பத்திரிகையாளர்களை தேடி வந்திருக்கோம். ஆமா, நேற்று நாங்க பிரஸ் மீட் இன்னைக்கு சொன்னதுனால இன்னைக்கு சாயங்காலம் திருச்செந்தூர் ஆர்டிஓ ஆபீஸ்ல கூப்பிட்டு இருக்காங்க. அதுலயும் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு எட்டப்படுமான்னு தெரியல. எங்களை ஒரு பேசி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு 5000 யாதவ குடும்பங்கள் மட்டும் இல்லாம யாதவ பற்றைக்காரர்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்தையும் திரட்டி திருச்செந்தூர்ல ஆர்டிஓ அலுவலகத்துக்கு முச்சு கிடக்கும். அதுக்குதான் இந்த பிரச்சனை. ஆமா, ஈஓ காந்திமதிய உடனடியா பணியிடை மாற்றம் செய்யணும். அறங்காவலர் குழுவுல யாதவ பற்றைக்காரர்கள் 2 அடங்கிய குழுவை உடனடியாக அமைக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை செவிசாய்க்காத பட்சத்தில் வருங்கால தேர்தல்களில் இந்த தமிழக அரசு எதிரொலிக்கும். யாதவ சமுதாயத்தோட எதிர்ப்பை சம்பாத்தியம் பண்ண வேண்டியது. ஆமா, அதாவது சம்பவம் நவம்பர் 16ஆம் தேதி பற்றைக்காரங்க 100 பேரை வெளியே அனுப்புறாங்க. கோயில்ல சாமி மூட விடாம வெளியே அனுப்புறாங்க. 18ஆம் தேதி காலையில நாங்க கலெக்டரை நேர்ல பார்த்து மனு கொடுக்குறோம். இப்ப வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் வரல. ஆமா, அதுக்கப்புறமும் 18ஆம் தேதி மனு கொடுத்ததுக்கு அப்புறம் 19ஆம் தேதி ஆர்டிஓ ஆபீஸ்லயும் தாசில்தார் அலுவலகத்திலையும் நேர்ல போய் மனு கொடுக்குறோம். அதுக்கப்புறமும் எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகையாளர்களை சந்திப்போம்னு சொன்ன உடனே பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எல்லா சாதியும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பரிவார தேவதைகளுக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த 7 நாட்கள்ல வருடத்துல 365 நாள் இதுக்கு முன்னாடி பிள்ளைவாழ் சமுதாயம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க போல. அதை காரணம் காட்டி பிள்ளைவாழ் சமுதாயத்தை வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா யாதவ சமுதாயத்தையும் வெளியே அனுப்பணுங்கிற நோக்கத்துல அந்த ஈஓ காந்திமதியும் அறங்காவலர் குழு தலைவர் பாலசுப்ரமணியமும் இணைஞ்சு ஒரே அந்த ஜாதிய வன்மத்தோட செயல்படுத்தாங்க. இதுதான் எங்களுடைய இது. அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து நவுட்டினா மட்டும்தான் எல்லா சமூக மக்களும் அமைதியான முறையில ஆண்டாண்டு காலமா எப்படி கும்பிட்டுட்டு வந்தாங்களோ அதே போல கும்பிட முடியும் ஒரு அமைதியான முறையில. ஆமா ஆமா, ஈஓ மேலையும் அறங்காவலர் குழு தலைவர் மேலையும் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதுவரையிலும் அறங்காவலர்கள்